கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் மத்தியிலே கடந்து வர தேவன் பாராட்டின பெரிய இரக்கத்துக்காக நான் முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, ஆனாலும் அழைப்பு வந்தபோது ஒரு பெரிய பாக்கியமாக நான் எண்ணினேன். கர்த்தர் என் மேலேயும் ஒரு இறக்கம் வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நல்ல ஒரு ஊழியத்தை இந்த இடத்துல பார்ப்பதற்கு, உங்களோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அடிமைக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். அருமையான உங்களுடைய சபையினுடைய மூத்த போதகர் தகப்பனார் ரெவரண்ட் அமல்ராஜ் அவர்களுடைய ஆரம்ப ஊழியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் அவர்கள் உழைத்த உழைப்பு, இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பும்படி அவர்கள் பட்ட பிரயாசம், குடும்பமாய் இந்த நாளில் கூட அவர்களை பார்க்க முடியலை. அவங்க சென்னையில் இருக்கிறதாக சொன்னாங்க. பட்டு அவருடைய சன் தினகரன் அவங்கள ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். நான் ஒரு முறை இந்த இடத்துல வந்திருக்கும்போது சில மணி நேரங்கள் அவங்களோடு பேசிட்டு போனேன். ஆனால் அவங்க பேர் எனக்கு தெரியாது, நான் கேட்கல. அப்போ இந்த முறை நான் கேட்டேன், பாஸ்டர் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது தினகரன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா தினகரன் ஐயா மேலே இருந்த அபிஷேகம் ஐயா மேலே இருக்கிறத என்னால் உணர முடிந்தது. ஆமென். நல்ல பாடல் ஆராதனை நடத்தி உற்சாகப்படுத்தினார்கள். ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை அவர்கள் மூலமாய் அந்த தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் உணர உதவி செய்தார். ஆமென். ஒரு விசையாக நான் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவர் ஒரு தரையாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். என்னுடைய பெயர் ஜோசப். நான் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், சின்ன ஒரு தீவு. 16 கிலோமீட்டர் தான் அதனுடைய பரப்பளவு. ரொம்ப ஃபேமஸாக தனுஷ்கோடியும் பாம்பன் பாலமும், மூன்றாவதாக அந்த பெரிய கோயிலும் அங்கே கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். முக்கியமாக லீவு நாட்களில் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள். ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும், அங்கே நகலவே முடியாது. அவ்வளவு அதிகமான கூட்டங்கள் இந்த நாட்களில் வர்றாங்க. ராமேஸ்வரத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய கேபினட்டால் அல்லது இந்திய அரசாங்கத்தினால் மிகவும் கவனிக்கப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு பகுதியாக அது இருக்கிறது. ஏனென்றால் அநேக காரியங்களை வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. ஆமென். அநேக காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது கூட பிரதமர் 2 நாள் வந்து ராமேஸ்வரத்தில் தங்கி இருந்து சில காரியங்களை அவர் செய்துவிட்டு அவர் போயிருக்கிறார். எனவே ராமேஸ்வரம் அவர்களுடைய டார்கெட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கிறது. ஆனால் தேவனும் ராமேஸ்வரத்தை குறித்து பெரிய ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேறும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது. ஆமென். இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுனால எங்களுடைய தீவுக்காக அல்லது இந்த ராமேஸ்வர பகுதிக்காக நீங்கள் எல்லாரும் தயவாய் ஜெபிக்கும்படி நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசினுடைய அரண்கள் தகர்க்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்யட்டும். நாம் தொடர்ந்து முழங்காலிலே நாம் நிற்போம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். தேசத்தின் 75வது குடியுரிமை தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் சற்று நாம் யோசிக்கும் பொழுது நம்மளுடைய குடியுரிமை, இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆமென். சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்களை நாம் அறியாமல் நம்ம குடி உரிமையை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் நாம் அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன மாற்றங்கள் இனி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆமென், நல்ல ஒரு ஜெப குறிப்பு. தேசத்தில் திருச்சபை என்பது என்னுடைய சபை மாத்திரம் அல்ல. The body of church means all over India. இந்தியாவில் இருக்கிற மிஷினரி ஸ்தாபனங்கள், மிஷினரி இயக்கங்கள்,
ஆமென், திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச், வாட் எவர் மேபி, அவர்கள் எல்லாரும் they are coming under the body of church. ஆமென், அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறாங்க. இந்த சரீரம் நம்முடைய தேசத்தில் எழும்பும் பொழுது அதுக்காண்டி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த பாடி எழும்பணும். when it come up, then we will see wonders in the land. நமது தேசத்தில் மகிமையானவைகளை நாம் நிச்சயமாக நம்மளால் காண முடியும். ஹல்லேலூயா. எனவே அந்த தரிசனத்தை உங்கள் ஊழியருக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக நான் சில வார்த்தைகளை, தேவன் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரைஸ் காட். அப்படி கண்களை மூடும். ஆண்டவர் நம்ம நடுவில் பேசட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். மனிதனின் வார்த்தைகள் எங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதில்லை. ஆனால் உம்மது வார்த்தை, உம்முடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாதப்பா. எங்கள் நடுவிலும் நீர் பேசும். அந்த இடத்துல வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை, தேவையான ஊட்டச்சத்தை, தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நீர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாகத்தோடு நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதிலும் உலாவி இருக்கிற, நிரம்பி இருக்கிற உம்முடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும், பேசட்டும் என்று உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருள் பூமியையும் காரிருள் இருள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது பூமியினுடைய ஆழத்தில் இருள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இருள் பூமியினுடைய ஆழத்தில், பூமியை இருள் மூடி இருந்தது. தேவன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக வானத்தையும் நாம் இன்றைக்கு பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் இருள் இருந்தது. இருள் இருக்கும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த 2வது வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. இருள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதன் ஒழுக்கம் இல்லாதவனாய் மாறிவிடுகிறான். அந்த மனிதன் வெறுமையை அனுபவிக்கிறவனாய் மாறுகிறான். ஒரு இருள், இருள் ஒரு குடும்பத்திற்குள் வரும் பொழுது அந்த குடும்பம் ஒழுங்கின்மையாக மாறிவிடுகிறது. ஒரு இருள் தேசத்தில் வரும் பொழுது அந்த தேசம் ஒழுங்கின்மையாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நம்ம பார்க்கும்போது எத்தனை ஒழுங்கின்மையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நீதித்துறையை பார்க்கும்போது நீதித்துறையில் நீதி இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. நீதி செய்கிறவர்களே லஞ்சம் வாங்கி நீதியை புரட்டுகிற அவல நிலையை நம்ம தேசத்தில் பார்க்கிறோம். காவல்துறையில் பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஒன் சைடாக அவங்க தீர்ப்பு செய்கிறத பார்க்குறோம். கட்ட பஞ்சாயத்து எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் நடக்குது. நீதிக்காக ஏழை எளிய மக்கள் போய்
காவல் நிலையத்தினுடைய வாசல்ல நிற்கும் போது அவர்கள் கையூட்டை பெற்றுக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி, நீ இப்படி இருக்க வேண்டியதான் அப்படி இருக்க வேண்டியதான் ஏழை மக்களை அதட்டி அவர்களை அனுப்பி விடுகிறத நாம் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் இன்றைக்கு அரசியல் எப்படி நடக்கிறது? பொய்யான வார்த்தைகள், எவ்வளவு பொய்யான வார்த்தைகள். ஓட்டு கேட்க வரும்போது பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மளால் சகிக்க முடியவில்லை. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாரம். இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தினுடைய அரசியல் அமைப்புகள் ஸ்திரத்தன்மையற்றதாக இருக்கிறது. நீதி இல்லை, எங்க இரக்கம் இல்லை. ஆமென். துன்மார்க்கர்கள் பெருகி இருக்கிறார்கள். கலவரங்கள், சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், பாவம், துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிற ஒரு தேசத்தை நம்ம பார்க்கிறோம். தேசத்திலே ஒழுங்கின்மை, தேசத்துல நீதி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தேசத்தை இருள் மூடி இருக்கிறது. இருள் மூடி இருக்கிறது. உலக அரசியலை பார்க்கும்போது அப்படிதான். ஆமென். தொடர்ந்து யுத்தங்கள், ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன். இன்னைக்கு பாருங்க, வளைகுடா நாடுகளிலே ஒரு பெரிய யுத்தத்தினுடைய பூகம்பத்தை நம்ம பார்க்கிறோம். இரக்கம் இல்லை. மனிதன் மனிதனையே சுட்டுக் கொள்கிறான். எவ்வளவோ எஜுகேஷன் வளர்ந்து விட்டது, கல்வி வளர்ந்துருச்சு, மனுஷன் ஏதோ ஒரு நிலையில உயர்த்தப்பட்டதாக சொல்லுகிறான். ஆனால் மனிதன் மனிதனையே கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளை, இருள் பூமியை மூடி இருக்கிறது. எனவேதான் இந்த ஒழுங்கினம். ஆனால் எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்மேல உதிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I am not going to be silent no more. I am going to do something through you. உன் மூலமாக உனக்குள்ள நான் சில மாற்றத்தை நான் தரப்போறேன். உனக்குள்ள சில கிரியைகளை நான் செய்ய போறேன். இந்த தேசத்தினுடைய இருள் மாற வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த பெரிய ஒரு வெளிச்சத்தினால நாம் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துல வெளிச்சம் வரணும்னா எனக்குள்ள வெளிச்சம் வரணும். தேசத்துல மாற்றம் வரணும்னா எனக்குள்ள அந்த மாற்றம் வரணும். கமான், எனக்குள்ள மாற்றத்தை நம்ம எல்லாரும் விரும்புவோம். எனக்குள்ள தேவன் தருகின்ற மாற்றம், எனக்குள்ள தேவன் என்ன கிரியை செய்ய விரும்புகிறார், நான் அதை பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் நம்மளுடைய முகங்களெல்லாம் பிரகாசிக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது என்று எழுதப்பட்ட அதே வேத வசனம் அடுத்த வசனத்தில் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமான், புரிந்தவங்க எல்லாரும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இருள் இருந்தது ஆழத்துல, ஆனால் God, Almighty God declare let there be light. அவர் சொல்லிட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் it must be go away. ஹல்லேலூயா. அது போய் ஆக வேண்டும், அங்க நிற்க முடியாது. இங்க பாருங்க, பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று அப்படி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை, தேசத்துல மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தெய்வத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்திலையும் மாற்றங்க வரவே வராது. ஹல்லேலூயா. நாம் நிற்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அவருடைய சமூகம். நாம் கதற வேண்டிய ஒரே ஒரு இடம் அவருடைய பாதம். நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் ஒரு மாற்றத்தை தாரும் என்று நாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் கட்டளையிட போகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவது. அருமையான தேவ பிள்ளைகளே, மால்டோ அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் 7 ஆண்டுகள் நானும் என் துணைவியார் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஊழியம் செய்தோம். அது ராஜ்மஹால் மவுண்டன் அப்படின்னு சொல்லுகிற அந்த மவுண்டன் மலை மேலே தான் அவங்க குடியிருக்கிறாங்க. இந்த மக்கள் 2ஆம் உலக யுத்தத்தில்
பிரிட்டிஷர்களால் நேரடியாக பயன்படுத்தப்பட்டவர்கள், ரொம்ப திறமையானவர்கள். அவர்களுடைய மொழி தமிழ் மொழியில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் அதில் இருக்குது. ஸோ அவங்களுடைய மொழியை நான் நல்லா பேசுவேன். நான் தமிழ் பேசுகிறது போல அவங்களுடைய மொழியை என்னால் பேச முடியும். ஸோ அவர்கள் நேரடியாக அந்த யுத்தத்தில் அவங்க இருந்ததுனால ஆங்கில கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ராஜ்மஹாலுடைய மலைப்பகுதி முழுவதையும் இந்த மால்டோ மக்களுக்கு எழுதி கொடுத்தது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. மாபெரும் மலை, எங்கே போனாலும் அவங்களுக்கு தான் இடம். ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்பொழுது. ஆனால் இந்த ஜனங்கள் பாவம் என்கிற இருள பிடிபட்டுட்டாங்க. என்ன இருள் அப்படின்னா, குடிக்கிறது. அவங்க குடும்பமா சேர்ந்து குடிப்பாங்க. முக்கியமா மால்டோ வில்லேஜஸ்க்கு நீங்க சாயங்காலத்துக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கணவனும் குடிப்பார், மனைவியும் குடிப்பார், பிள்ளைகளும் குடிப்பார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் பிறந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்கறது சாராயம் தான். அந்த கிளாஸில் வைத்து டம்ளரில் வைத்து அந்த பிள்ளைக்கு சாராயத்தை தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஸ்வீட்டு கொடுப்போம். குடியினால அந்த சமுதாயம் பிடிக்கப்பட்டு போனது. இதனால என்ன நடந்தது அப்படின்னா, கீழே சந்தால் இனம்னு ஒரு இனம் இருக்கிறது. சந்தால், உராவன், இதெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ் தான். அங்கே கோலேர்னு சொல்லுவாங்க, அவங்க ஹிந்தி பேசுகிறவர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்களுக்கு மதுவை கொடுத்து அவர்களுடைய நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொண்டார்கள். இந்த மதுவினால, இந்த பாவத்தினால 2.5 லட்சம் பேர் இருந்தவர்கள் 50,000 பேராக மாறிவிட்டார்கள். பெரிய ஒரு பாவத்தின் இருளிலே அந்த மக்கள் சிக்குண்டார்கள். என்ன நடந்தது? கெஜெட்ல கூட மால்டோ மக்கள் நோ மோர், அவர்கள் இல்லை, அந்த அந்த ட்ரைபல்ல ஒரு ஆளு கூட இல்லை என்று எழுதி வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படி தேவன் சித்தம் கொண்டார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பேட்ரிக் ஜோஷுவா அவருடைய மகன் ஜிம் எலியட் தன்னுடைய மகனை அவர் அனுப்பினார். நீ போய் மால்டோ மக்களில் போய் ஊழியம் பார்க்கணும் அப்படின்னு அவங்கள ஆயத்தப்படுத்தி, நல்லா படித்தவர், ஆனால் நீ மால்டோ மக்கள் மத்தியில் போய் ஊழியம், அந்த தரிசனத்தை விதைச்சி இந்த ஜிம் எலியட் அங்கே போய் முதலாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் மலையிலிருந்து ஏறுவதே ரொம்ப கஷ்டம், கீழே இருந்து மலை மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம். மலையில் ஏறி அங்கே பார்த்தபோது அங்கே சில கிராமங்களை அவர் பார்த்தார். அப்பொழுது காலரா வியாதி ரொம்ப கொடுமையாக இருந்தது. எல்லாரும் காலராவில் இறந்து கொண்டே இருந்தாங்க. மருத்துவம் கிடையாது, சரியான பாதை கிடையாது, இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணினா, இவர் இந்த மக்களை பார்த்துட்டு உடனடியாக போய் ட்ரிப் எடுத்து அவங்க எல்லாருக்கும் ட்ரிப்பு போட்டார். அவரோடு இருந்த டீம், இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க அவரோடு உழைத்தவர்கள். பீட்டர் பிரபாகரன், பிரதர் சாலமோன், காட்வின், இவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவர்களோடு கூட ஆரம்பத்தில் ஊழியம் செய்தவர்கள். பாருங்க, ட்ரிப்பு போட்டு இந்த பக்கம் ட்ரிப்பை போட்டுட்டு நடுவில் நின்று இந்த ஜிம் எலியட் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த மக்களை நீர் விடுவியும், இந்த மக்களை ரட்சியும் அப்பா, இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இதில் ஒருவர் கூட மறிக்கக்கூடாது என்று அன்றைக்கு ஜிம் எலியட் அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த ஜெபம் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சோ, எந்தெந்த கிராமத்திலெல்லாம் நடந்ததோ, அந்த கிராமத்தில் எல்லாருடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட்டது. எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க. எல்லாருடைய வீடுகளையும் சிலுவையை நட்டி, எண்ணெயை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் என்று எல்லார் மேலையும் பூசி, தண்ணியை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் பண்ணி எல்லா வீடுகளிலும் தெளித்து, எந்தெந்த வீட்டிலெல்லாம் இந்த காரியங்கள் நடந்ததோ அந்த வீடுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இதை பார்த்த மற்ற கிராமங்கள் அந்த மனுஷனை எங்க கிராமத்துக்கு கொண்டு வாங்க, ஜிம் எலியட் போகிறார், அவரோடு இருந்த டீம் போகுது. இவ்விதமாக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதில் ஒரு கிராமத்தில் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக, மேபி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் ஒரு கிராமத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏறத்தாழ 450 பேர் அந்த கிராமத்தில். ஆமாம், நதியில் முக்கி முக்கி எடுக்கணும். மத்தியானம் ஆரம்பித்தோம், நைட்டு வரை நாங்கள் கொடுத்து கொண்டே இருந்தோம். 450 பேருக்கு மேலான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லாமா? கெஜெட்லயே இல்லாம இருந்த அந்த மால்டோயினும் இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை பழுகி பெருக வைத்திருக்கிறார். இன்றைக்கு 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஏறத்தாழ 90,000 பேர் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கமான், எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அழிந்து போகக்கூடிய விளிம்பில் இருந்த மக்களை ஆண்டவர் எழுப்பினார். இன்றைக்கு அவங்க மத்தியில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அவங்க மத்தியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இன்றைக்கு அவர்களில் இருந்து மால்டோ பிள்ளைகள் மருத்துவராகவும் செவிலியர்களாகவும் டீச்சராகவும், இன்றைக்கு ஒரு மனுஷன் ஆமென் இங்கிலாந்துல பைலட்டுக்கு படித்து கொண்டு இருக்கிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இருள் நிறைந்த ஒரு தேசம். அந்த மக்கள் மத்தியில இருள் அவர்களை பிடித்திருந்தது. பாவத்தினுடைய விளிம்பில் இருந்து மரணத்திற்கு நேராய் நடந்து கொண்டிருந்த அந்த ஜனத்தை சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை என்ற வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே வந்தபோது அவர்களை மறுபடியும் ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவங்க டயசஸ், தனியா ஒரு டயசஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அங்க பிஷப் இருக்கிறாரு. ஆமென். 230 முழு நேர ஊழியர்கள் அந்த டயசஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமென். கடந்த சில நாளுக்கு முன்பாக நானும் என் குடும்பத்தார் அங்கே போயிருந்தோம். அருமையான தன்னுடைய சகோதரர் இருக்கிறார் தாவீது, என்னுடைய கூட பிறந்த சகோதரர். பவுல் என்னுடைய கடைசி தம்பி, அவன் கடைசி மகன் என்னுடைய குடும்பத்தில். எங்கள் தாயார் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போயிருந்த போது அந்த மக்களெல்லாம் நாங்கள் பார்க்குற அந்த வாய்ப்பை ஆண்டவர் ஒரு விசையாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த டயசஸில் நாங்கள் பேசணும், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தோம். ஜோசப் ஐயா வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே, அன்னைக்கு மீட்டிங் கிடையாது ஆக்சுவலாக. ஜோசப் ஐயா வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த பிஷப் எல்லா போதகர்களுக்கும் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு மத்தியானம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன், காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர்களை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்க சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அந்த மால்டோ மக்கள் சிட்டியில் நடந்து போனாங்கன்னா வெண்ணி தண்ணியை மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்களாம். வெண்ணி தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. அவங்கள தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரெஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர்களை தங்களுடைய நடு வீட்டிலே அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. சதம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். நம்ம தேசத்தில் கூட ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற எந்த மனிதனுடைய இருளையும் மாற்றுகிற வல்லமையையும் அதிகாரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம், இயேசு என்கிற அந்த சொல், அது இருளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனை அந்த வெளிச்சம் சந்திக்கும் போது, listen very carefully, when the light encounter with a person, வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது what will happen? ஒரு மனிதனை அந்த வெளிச்சம் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும்? தேவன் நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறார். ஒரு மனிதனை அந்த வெளிச்சம் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஒரு மனுஷனை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் என்ன நடக்கும்? ஒரு மனிதன் அந்த வெளிச்சத்தின் அருகிலே வரும் பொழுது அவனுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் என்னவா இருக்கும்? இந்த மாற்றங்களை தான் இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். வெளிச்சம், வெளிச்சம்.
வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி the darkness will be removed, gone away. வெளிச்சம் வந்த இடத்துல இருளுக்கு நிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு மனிதனை தேவனுடைய முகத்தில் இருக்கின்ற அறிவாகி அந்த ஒளி சந்திக்கும் பொழுது, ஒரு மனுஷியை அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவாகி அந்த ஒளி சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வாட் வில் ஹேப்பன்? வாட் வில் ஹேப்பன்? இருந்த வண்ணமாகவே அவன் இருப்பானா? நோ, இருக்க முடியாது. ஒரு மனிதனை தேவன் சந்திப்பார் என்றால் அவன் இருக்கிற வண்ணமா இருக்க முடியாது. நிச்சயமான மாற்றங்கள் உண்டாக வேண்டும். லேகியோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்த மனிதனை, லேகியோன் என்றால் அநேக பிசாசுகள் என்று அர்த்தம். அநேக பிசாசுகள் குடியிருந்து இருளிலே வாழ்ந்த மனிதன். அந்த மனிதனை இயேசு சந்தித்த பொழுது என்ன நடந்தது? அவன் விடுதலையாக்கப்பட்டு வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திலே அவன் அமர்ந்தான். இதான் மாற்றம். வெளிச்சம் ஒரு மனுஷனை சந்திக்குதுன்னு நினைச்சுக்கங்க, அவன் மறுபடியும் அந்த பாவத்தில் உழண்டு கொண்டு இருக்க முடியாது. வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கிறது என்றால் மறுபடியும் அந்த மனிதனோ மனுஷியோ இருளிலே நீடித்திருக்க முடியாது. அவன் அதில் இருந்து அவன் வெளிப்படுகிறான். நான் ஒரு மனிதனை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வெளிச்சம் அந்த மனிதனை சந்தித்ததற்கு அப்புறம் அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள், அவன் படிப்படியாக அவன் அந்த மகிமைக்குள்ளே, உயர்வுக்குள்ளே, பெருக்கத்துக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவன் எவ்வளவு உயர்கிறான்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, அவன் சவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், தயவு செய்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், ஆமென், 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒளி. வணங்குகின்ற ஒவ்வொரு மனிதனையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன். ரொம்ப மோசமான அளவன். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லாமா? சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தாரு சொல்லுங்க? சவுலை போல மோசமான ஆட்களை நம்ம இதுவரை சந்திக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரன் படுத்துற பாடு பெரிய பாடா இருக்குதுயா. எங்க ஊருக்காரன், நான் சபைக்கு வர்றதுனால, ஆண்டவரை தேடுறதுனால, ஜெபிக்கிறதுனால ஊரெல்லாம் ஒன்றிணைந்து என்னை பாடுபடுத்துறாங்க. இவர்கள் எல்லாரை காட்டிலும் இந்த சவுல் என்கிறவன் ரொம்ப மோசமான ஆளு, டேஞ்சரஸ் பர்சன். ஏன்னா ரொம்ப அவர் எஜுகேட்டட். சட்டத்தின் வழியாக போய் கிறிஸ்தவர்களை கைது செய்து அழிக்கலாம் என்ற திட்டம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்தித்தது. அவன் தமஸ்குவுக்கு போகின்ற வழியில ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் அவனை சந்தித்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் சந்திக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். யாரை சந்திக்கணும்? யாரை சந்திக்கணும்? நம்மளை சந்திக்கணும், நம்ம எதிரிகளை சந்திக்கணும், இந்த தேசத்தை சந்திக்கணும், தேசத்தை ஆளுகிறவர்களை சந்திக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்திச்சிருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அவர்கள் தாங்கள் மறுதலித்த அந்த ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். சவுல் அவன் பவுலாக மாறினான் பின்பு. சவுல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சவுல் என்றால் பெரியவன் என்று அர்த்தம். பவுல் என்றால் என்ன அர்த்தம்?
ஸ்மால், நான் சிறியவன். தன்னை பெரியவனாய் கருதினவன் இயேசுவை சந்தித்த பிறகு தன்னை சிறியவனாக அவன் எண்ணினான். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் சந்திக்கும் போது நடக்கிற மாற்றம், பேரில் கூட மாற்றத்தை ஆண்டவர் தந்து விடுகிறார். வெளிச்சம் அவனை சந்தித்தது. ஆமாம். சேனாதிபதி அவனை கைது செய்து கொண்டு போகும்போது அவன் சேனாதிபதிகிட்ட சொல்லுகிறான், கொஞ்ச நேரம் என் யூத மக்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதித்தாங்க. அவன் அந்த யூத மக்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறான். ஆமேன். அப்போஸ்தலர் 22:6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆமேன், பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையில சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாயிற்று. அது என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. பின்பு பெலிக்ஸின் இடத்துல பேசும்போதும் அகரிப்பா ராஜாவின் இடத்துல பேசும் பொழுதும் அப்போஸ்தலர் 26:13 அவர் சொல்கிறார், மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணிறவர்களையும் சுற்றி பிரகாசித்தது. ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், அதான் அவனுடைய டெஸ்டிமனி. அதுதான் ஒரு வெளிச்சம் என்னை சந்தித்தது. ஒரு வெளிச்சம் என்னை சந்தித்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வெளிச்சம் எனக்கு வேணும் இன்னைக்கு. வெளிச்சம். இருள் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பாவத்தினுடைய இருள பிடிபட்டு இருக்கிறேன், நான் அருவருப்பான காரியங்களில் நான் சிக்குண்டு இருக்கிறேன், பிசாசு என்னை அதை வைத்துதான் மிரட்டுகிறான், நான் எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த வெளிச்சத்துக்காக நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் என்னை சுற்றிலும் பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. சதமாக அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சம் சந்தித்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:4-5 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அங்கே பார்க்கிறோம், இயேசு சவுலை சந்தித்தார், இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். இயேசுனா யாரு என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாது. இயேசுவை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை, இயேசுவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லை, இயேசுவை கொடுத்த ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படவில்லை. எனவேதான் அவன் இயேசுவையும் இயேசுவை சார்ந்தவர்களையும் கொலை செய்து அழிக்க வேண்டும், இந்த உலகத்திலேயே அவர்கள் இருக்கக்கூடாது என்று அவன் எத்தனித்தான். ஆனால் அந்த வெளிச்சத்தை சந்தித்த பின்பாக அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவருடைய பாதத்திலே அவன் விழுந்தான். இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். இயேசு யாருங்கிறதை அவன் அறிந்து கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை அறிவதுதான் மெய்யான அறிவாக இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, நோ ஜீசஸ். இயேசுவை அறிங்க. சொல்லுங்களேன் சத்தமா. ஆமென். எனக்கு தெரியுமே இயேசுனா யாரு. பெத்லகேமில் பிறந்தார். இயேசுனா யார்? அவர் ரட்சகர். ஆமென். இயேசுனா யாரு? அவர் கிறிஸ்தவர்களின் தலைவர். இயேசுனா யாரு? we can say one after one like this. ஆனா அவருடைய உறவுக்குள்ளே வருவது தான் அவரை அறிவது. சொல்லுங்க, உறவுக்குள்ளே. சொல்லுங்க, அறிவு. அறிவு என்பது மேலோட்டமா நான் இயேசுவை குறித்து படிப்பது அல்ல. கம்மிங் into the close walk, close relationship with Jesus. ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு உறவு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன உறவு? உறவாடுகிற உறவு. ஆமென், ஆமென், ஹalleluya. நம்மளை அழைக்கிறார் ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்தேன். டு யூ நோ ஜீசஸ்? எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க அம்மா கிறிஸ்தவர். நான் நினைச்சேன் நான் கிறிஸ்தவ. எங்க அப்பா பாஸ்டர், என்னுடைய தாயார் ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் குறிப்பிட்ட வயது வரை இயேசுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை, எந்த ஒரு சந்திப்பும் இல்லை. இயேசுவுக்கான வைராக்கியம் எனக்குள்ளே இருந்தது, ஆனால் அவரோடு கூட உள்ள உறவு எனக்கு இல்லை. உறவற்ற ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ ஜீவியத்திலும் கூட தேவனை அறியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது
அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமையான ஒளி ஒரு மனிதன் மீது வரும் பொழுது அவன் இயேசுவை அறிகின்ற அறிவை பெறுகிறான். இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு இளைஞன் ஆண்டவருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனா அவன் கைகாலெல்லாம் பதறுகிறது. ஏன் அப்படின்னா, அவனுடைய ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ஒருவன் அம்பு அவன் மேலே எய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறான். அதை பார்த்து இவன் பயப்படுகிறான். இன்னொரு புறத்தில் பார்த்தால் அங்கே பயங்கரமான சிங்கம் ஒன்று நிற்கிறது. சிங்கத்தை பார்த்து அவன் பதறுகிறான். இன்னொரு புறத்தில் பார்த்தால் அங்கே நெருப்பு, காட்டு தீ பயங்கரமா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறான். இன்னொரு புறத்தில் பார்த்தால் பயங்கர இடியும் மின்னலும், பயங்கரமான கால சூழ்நிலை, அது அவனை பயமுறுத்துகிறது. இங்கிட்டு பார்த்து பயப்படுகிறான், அங்கிட்டு பார்த்து பயப்படுறான். நாலா பக்கமும் அவனை பயமுறுத்துகிற ஒரு காட்சி அங்கே இருந்தது. ஆனால் அவன் அருகிலே இயேசு நின்று கொண்டு இருந்தார். இயேசு சொல்றாரு, நீ பயப்படாத, என்னை பார். இயேசு சொல்றாரு, நீ பயப்படாத, லுக் அட் மீ, நோ that I am the Lord. Look at me. பட் இந்த இளைஞன் பதறுகிறான். ஐயோ, அம்பு வந்து விடுமோ, அப்புறம் அந்த சிங்கம் என்னை கடித்து விடுமோ, நெருப்பு என்னை சுட்டரித்து விடுமோ, பயங்கரமான காற்றிலே நான் சிக்குண்டு போவேனோ, மாண்டு போவேனோ, என் வாழ்க்கை அழிந்து விடுமோ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்கள், still they are in the deep fear. பயங்கரமான பயத்தினால் பிடிக்கப்பட்ட ஒரு நிலை. எதுவுமே எனக்கு கைகூட்டி வர மாட்டேங்க. பட் ஜீசஸ் இஸ் சேயிங், லுக் அட் மீ, என்னை பார், என்னை பார். இளைஞனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பார், யூ மெடிடேட் மீ அண்ட் மை பவர், மெடிடேட் மீ. ஆனா இவன் வெளியே பார்க்க அவனுடைய உள்ளத்துல ஒரு தெளிவில்லை, அமைதல் இல்லை. அவன் ஃபைனலா பயத்தின் மிகுதியினால் ஆண்டவரை கட்டி அணைத்து கொண்டான். நான் எதையும் நான் பார்க்க மாட்டேன் என்று அவருடைய மார்போடு அவன் சாய்ந்து கொண்டான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த அம்பு வைத்திருந்த மனிதன் அந்த அம்பு அப்படியே திருப்பி அங்கே நின்று கொண்டிருந்த சிங்கத்தை நோக்கி அவன் எய்தான். சிங்கம் மாண்டு போனது. பயங்கரமான தீ பிளம்புகள் நிறைந்த காடு, அங்கே வந்து கொண்டிருந்த பயங்கரமான மழை, மின்னல், அது அதன் மீதும் பெய்து அதனுடைய வேகத்தை முழுவதும் அழித்து போட்டது. கொஞ்ச நேரம் கழித்து, என்ன சவுண்டே இல்லை அப்படின்னு இயேசுவின் மார்பிலிருந்து அவன் எழுந்து சுற்றி பார்த்தபோது பெரிய ஒரு அமைதி அங்கே இருந்தது. அவனை எதெல்லாம் சேதப்படுத்தும் நினைச்சானோ எதுவும் அங்கே இல்லாமல் போய்விட்டது. நோ த ஜீசஸ். இயேசுவை பாருங்க, இயேசுவை அறிங்க. சாத்தானுக்கு பெரிய ஒரு சவால் எது தெரியுமா? இயேசுவை அறிந்த ஒரு மனிதன் தான் பிசாசுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு பெரிய சவால் கிடையாது. பிசாசு சொல்றான், முக்கால்வாசியால் ஏன் ஆளுதான் ஏன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா நம்ம ஜீசஸை இன்னும் நெருங்கலை. இயேசுவோடைய அந்த இன்டிமசிக்குள்ள நம்ம இன்னும் வரலை. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜீசஸ் கேம் டு திஸ் எர்த். இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தது என்ன? நம்மளோடு உறவாடுவதற்கு. ஆதாம் இழந்த அந்த உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். இல்லைன்னா அவர் அங்கிருந்த ரட்சித்திருக்க முடியும். He wants the intimacy of each and every one of us. Intimacy, அந்த உறவை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரோடு உறவாடின அநேக தேவ மனிதர்களில் இந்த சவுலும் இந்த பவுலும் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் சந்திக்கணும். வெளிச்சம் சந்திக்கும் போது நாம் தெய்வத்தை அறிய ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஆமென், வெளிச்சம் சந்திக்கும் போது என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மனிதன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? அதற்கு கர்த்தர், போதும், என்ன செய்ய நான் சித்தமா இருக்கிறீர்? சவுல் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்வது உமக்கு சித்தம்? அதுக்கு முன்னாடி அவனுக்கென்று நிறைய திட்டங்கள் இருந்தது, நிறைய பிளான் இருந்தது. ஹிடன் அஜெண்டாஸ் வேர் தேர். ஆனா இப்ப அவன் சொல்லுகிறான், அந்த வெளிச்சத்தை சந்தித்ததற்கு அப்புறம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? நான் எதுவாய் மாற நீர் சித்தமா இருக்கிறீர்? நீர் சொல்லும், நான் கேட்கிறேன். வெளிச்சத்தை சந்தித்த மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. சதமோர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். உலக சித்தம் என்பது வேற, தேவ சித்தம் என்பது வேற. நிறைய பேர் தேவ சித்தத்தை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால தவறாய் அவர்கள் நடந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு மறுபடி ஆண்டவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. தேவ சித்தம் என்பது அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம். அந்த சித்தம் உங்கள் மீது, நம் மீது நிறைவேற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதை தடுப்பதுதான் பிசாசினுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் நம்மிலே நிறைவேற வேண்டும். தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே எளிமையா இருக்கும், ஆனா மகிமையான குளோரியை நமக்கு கடைசியில தரும். பிசாசினுடைய திட்டம் அல்லது மனிதனால் உண்டாகிற சித்தம் என்பது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல மகிமையா இருக்கும், முடிவில் எப்படி இருக்கும்? முடிவில் ஹலோ இருக்கிறீங்களா? நீங்களா பேச மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். முடிவில் எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனா ஆரம்பம், அண்ணா வேதம் சொல்லுது, ஆரம்பம் சொல்லுங்க, ஆரம்பம் முடிவு. ஆமென். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம், ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, மகிமையா பார்ப்பீங்களா எளிமையா பார்ப்பீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எளிமையா ஆரம்பம் வந்து அற்பமாக தான்ப்பா இருக்கும். அதனால ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பின்னாடி நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அப்படி எத்தனை பேர் போயிடும்? சில அம்மாமார்கள்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க, பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் வந்து இல்லை சரியில்லை, ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 2011வது வருஷம், அப்போ எனக்கு ஊழியம் கிடையாது. கல்யாணம் 2010 முடிந்தது. 11 என்னடா ஊழியம் செய்கிறது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப கலங்கி போய் நின்ற ஒரு நேரம். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ வந்து வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போ அப்படின்னு. அப்போ வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லி நானும் என் மனைவியும் ஏறத்தாழ ஒரு மாதம் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கே போகிறது எப்படி போகிறது. அப்போ ஆண்டவர் வந்து இசிஐ அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் சென்னையில் இருக்குது, கீழ்ப்பாக்கில். அப்போ அங்கே கடிதம் போட்ட போது அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் போட்டு, மிஷினரியாக வர்றீங்களா அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, அப்பா அங்கே பெரிய பெரிய கொசுலாம் இருக்குது, அது கடிச்சிச்சின்னா நீ நிறைய பேர் செத்துருக்காங்க தம்பி, நீ கூட அப்படி ஆகலாம். எப்படிங்க இது மனசு வருமா? தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நாங்கள் தர்றதை தான் நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கிடணும், தங்கிக்கிடணும். அப்புறம் ஒரு சைக்கிள் ஒன்று தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது என்னடா இது, மிஷினரினா வெல்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. அப்புறம் எங்களுக்கு மனசில் ஒரே கொந்தளிப்பு, என்ன ஆண்டவரே இது உங்கள் சித்தமா இல்லை இது என்ன ஆண்டவர் ஒன்றும் தெரியலையே, இவர் இப்படி பயமுறுத்துறாரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தினார்.
யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்திருப்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவது. கீழ்பாக் சர்ச்சில், அது ஈசிய சர்ச், அதில் தான் எங்களை வந்து டெடிகேஷன் பண்ணுறாங்க. மிஷினரியாக டெடிகேஷன் பண்ணிவிட்டு என்னை பேச சொன்னாங்க. அப்போ நான் என்ன பேசும்போது இன்னும் பேசுனது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. ஏன்னா அது உள்ளத்திலிருந்து நான் பேசினேன். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன ஊழியம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோசுவா 1:5, இந்த வார்த்தையை நம்பி தான் நான் போகிறேன் என்று நான் சொன்னேன். ஜார்க்கண்டுக்கு நாங்கள் போனோம். பாக்கூடுங்கிற ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் எங்களை வந்து ரிசீவ் பண்ணார். இந்த ஆர்மியில் வச்சுருப்பாங்க தெரியுமா, பழைய காலத்து வண்டி, அந்த வண்டியில் வந்து ரிசீவ் பண்ணார். சரி, ஒரு பொறுமையாக ஓட்டலான்னு பார்த்தா அறுபாட்டுக்கு போகுது வண்டி, பள்ளத்தில் தொம்முன்னு. 7 மாதம் கை குழந்தை கையில். டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு. அவனுக்கு புரியவே இல்லை நான் சொன்னது. ஏன்னா நான் சொன்னது தமிழில், அவன் ஹிந்திக்காரன். ஐயா மெதுவா போயா கத்துறேன் கடந்து. அவருக்கு ஒன்றும் கேட்கவே மாட்டேங்குது. வண்டி போய் பாக்கூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பர்ஹர்வா அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே போய் விட்டாங்க. விட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இதுதான் உங்கள் இடம், வீடு, இதில் தான் சார் நீங்கள் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கையை நீட்டுறார், புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான், இதில் தான் நீங்கள் தங்கி இருக்கணும் அப்படின்னா. அதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாட்டு கொட்டாய், மாடு எருமை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சின்ன, அது பக்கத்தில் சின்ன ஒரு ரூமு, கரண்ட் கிடையாது. இங்கே கரண்ட் எப்பயாவது போகும், அங்கே கரண்ட் எப்பயாவது வரும். இதில் தான் ஏன் இருக்கணும் அப்படி. அவரு கொசுவலை ஒன்று தந்தாங்க. கொசுவலைலாம் இருக்கான்னு கேட்டார். இப்படி சொல்கிறத பார்த்து கொசுவலை தான் அப்படின்னு நான் போர்வை அதெல்லாம் தலைவணியெல்லாம் தந்தார். இதில் நீங்கள் படுத்துக்கங்க அப்படின்னு. அந்த கொசு வலையை கட்டி உள்ள படுத்தா வேர்க்குது, வெளியே படுத்தா கொசு கடிக்குது. சின்ன குழந்தை கையில், 7 மாச குழந்தை. எத்தனையோ இரவுகள் தூக்கமே இல்லை. பெரிய பெரிய ஒரு முறை எனக்கு பிரெயின் மலேரியா வந்திருக்கு. செரிப்ரல் மலேரியான்னு சொல்லுவாங்க. 36 முறை அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ முறை மரணத்தின் விளிம்பில் போயிருக்கிறேன். குடும்பமாக எங்கள் வீட்டில் 4 பேர், 2வது பிள்ளை பிறந்த பிறகு 4 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே ரூமில் நாங்கள் அட்மிட் ஆகிருக்கிறோம். எங்களுக்கு டீ கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாத சூழ்நிலை. இதான் ஆரம்ப ஊழியம். ஆனால் இது என்றென்றைக்கும் இல்லைங்க இந்த பாடு. ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு வந்து மால்டோ வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி உங்களை போட்டிருக்காங்க பொறுப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஃப்எம்பிபியிலேருந்து ஒரு அண்ணன், அவங்க வந்து வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்க மொழியை நீங்கள் முதலாவது படித்து வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா 1 மாதம் கழித்து தான் கீழே வருவோம். மழையிலேயே அலைகிறது. அந்த மக்கள் மத்தியில் அப்படியே போய் வீடு வீடாக, ஒவ்வொரு வீடுகளில் ஒரு கிராமங்கள் போகும்போது அவங்களே நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்படி வந்தோம். அது ஒரு சில மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் முன்னாடி இருந்த கஷ்டத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல. ஆமேன். அடுத்து அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து மொழி நல்லா பேசுகிறீங்களா, அதனால உங்களை பாஸ்டர்ஸுகளுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உங்களை நாங்கள் போட போகிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு வேலை. இப்போ நான் அப்படி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது போல் வேறு ஒன்றும் வேலை இல்லை. 3 நாள் தங்கி இருந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலை வந்து பொறுப்பாக தர போகிறாங்க, அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஸ்கூல் மேனேஜ் பண்ணுறேன், ட்ரைனிங் நடத்துகிறேன். ஆமென். இப்போ அவங்க ஈசியிலேருந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கார் வாங்கி கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆமாம், காரு நீங்கள் ரொம்ப ஊழியம் பார்க்குறீங்க, ரொம்ப போயிட்டுலாம் வர்றீங்க, கஷ்டம், காடு, ஒரு காரு வந்து நீங்கள் உங்களுக்கு ஜீப்பு, ஒரு பொலீரோ உங்களுக்கு வாங்கி தரணும்னு. ஆமாம். அடுத்து பாருங்கள், நாங்கள் மிஷனில் வந்து இப்போ தங்கியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 7 ஏக்கர் லேண்ட் அந்த மால்டோ அந்த இன மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி ஓரளவு நாங்கள் அங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ பாருங்கள், அவர் சொன்னார், உங்களுக்கு வந்து வீடு சரியில்லை, எனவே கீழ்பாக் சர்ச்சிலிருந்து உங்களுக்கு ஒரு மிஷன் ஹவுஸ் கட்டித்தரலான்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. இதே போல குடியரசு தினத்தில் எத்தனையோ முறை நான் கொடியேற்றிருக்கேன். 230 பிள்ளைங்கள் என்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நிலாச்சோறு ஊட்டுவோம் சாயங்காலம். கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவ சித்தம் எப்பொழுதும் எளிமையாக தான் துவங்கும், ஆனால் அது மகிமையான இடத்துல உங்களை கொண்டு நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எளிமையான துவக்கத்தை அற்பமா எண்ணுவீர்கள் என்றால் தேவ சித்தத்தை அறியாத மனிதனா இருக்கிறீங்க. எளிமையான துவக்கம், அற்பமான ஆரம்பம் இல்லை. தேவனுடைய துவக்கம் என்பது எப்பொழுதுமே சிம்பிள் தான். தேவ சித்தத்தை அறிகின்ற கண்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தவறு செய்த இடங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே ஒரு விசையாய் உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த சவுல் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது ஜார்க்கண்டில். நான் அங்கிருந்து வரும்போது நிறைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு வர வேண்டியது. நான் வந்தது என்னுடைய தகப்பனார் மரணத்திற்கு எதுவாக இருந்ததுனால இந்த ஊழியத்தை விட்டு நான் வர வேண்டியதாகிவிட்டு. அப்போ நான் இருந்த பள்ளிக்கூடத்தில் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து பவுல் தான் வந்திருந்தார். பவுலும் பவுலுடைய நண்பர் ஒருவர் அந்த லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இளவு வீட்டில் இளவு விழுந்தா எப்படி அழுவாங்க? நாங்கள் இருந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள், பிள்ளைகள் மால்டோல சொல்லுவாங்க, சாரே நீ ஏக்கோமா, சார் நீ போகாத, நீ போகாத. கண்கள் குளமாகி விட்டது. இப்படி ஒரு அன்பை நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தாரே. தேவ சித்தத்திற்குள் இருக்கும்போது நீங்கள் திரளான ஆத்துமாக்களை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம், ஒரு வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் தேவ சித்தத்திலே துணிந்து பயணிக்க அவனை துவங்குகிறான். இல்லைன்னா மாமிசம் தாங்க அங்கே இருக்கும், பயம் இருக்கும். இது எப்படி இருக்குமோ, எப்படி முடியுமோ? தேவ சித்தத்தில் ஆமென் நீங்கள் பயணிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த வெளிச்சத்தை ஆண்டவரிடத்தில் கேடுங்கள். அந்த ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்கட்டும், அந்த தைரியம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபையை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் அந்த ஒளி அவனை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி சொல்கிறது, ஆமென், அவன் ஜெபித்து கொண்டிருந்தான், அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜோமண்ண வாங்கன்னு சொன்னாங்க. ஜோமண்ண வர்றதுக்கு ஆள் இல்லை. ஆமென். ஒருவேளை வெக்கமா என்னன்னு தெரியல, ஆனால் ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா எந்த பிள்ளைக்குள்ள வருதுன்னா அந்த வெளிச்சத்தின் நடுவே வாழ துவங்கும் பொழுது அந்த மனிதனோ மனுஷியோ ஜெபித்து கொண்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெப வாழ்க்கையை வைத்தே நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா அல்லது இருளுக்குள் இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். யாரும் சொல்லாமல் நான் அதிகாலையில் ஜெபிக்கிறேனா, யாரும் என்னை வற்புறுத்தாமல் இந்த தேசத்துக்கான பாரம் எனக்குள்ள இருக்கிறதா,
யாரும் என்னை வற்புறுத்தாமல் இந்த சபையின் பெருக்கத்திற்காய், வளர்ச்சிக்காய், ஆத்துமாக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேனா? சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுங்கிறது இன்னும் அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் வரல அப்படின்னு தாங்க அர்த்தம். நீங்க இனி உங்களுடைய ஜெபத்தை நீங்களே பரிசோதிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென். நதியளவான கண்ணீர் விடுகிற மக்கள் இல்லை. தேவன் அங்கலாயப்படுகிற ஒரு விஷயம், ஜெபிப்பதற்கு மனிதர்கள் இல்லை. வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், முன் அணியில் நிற்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஜெபிப்பதற்கு ஜெபம் நம்முடைய சுவாசமாய் மாற வேண்டும். இந்த மனிதன் சவுல் யாரும் சொல்லவில்லை, அனனியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஜெபம் ஜெபம் வரணும், இருதயத்திலிருந்து வரணும். ஜெபம்னா ஏதோ அது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி போல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, உறவாடுவது. ஜெபத்தில் ஆண்டவரோடு போராடாதீர்கள், உறவாடுங்கள். போராடுகிறவன் அவன் ஏதோ ஒரு தேவைக்காண்டி போய் கழுத்து வரைக்கும் ஏதோ மரணம் வரப்போகிறது அப்படின்னா கடைசியில் கத்துவான் பாருங்க, அதுதான் போராடுகிறது. ஐயா என்னை காப்பாத்துங்க. இஸ்ரவேலர்கள் அவர்கள் போராடி ஜெபித்தார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஐக்கியம் என்ன தெரியுமா? போராடாத தேவனோடு உறவாடு. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து. ஆமா, நம்ம அக்காமார்களோட நல்ல அக்காமார்கள் உறவாடுறாங்க, ஐயாமார்களோட ஐயாமார் உறவாட, ஆண்டவரோட உறவாடணும். சில நேரத்தில் அக்காட்ட பேசினா மணி போறதே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவரோட ஐயோ இன்னைக்கு ஜோமே பண்ணலையே. ஆண்டவரோடு உறவாடுங்க. இந்த இடம் எப்போ வரும் தெரியுமா? வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது. If you encounter with the light never set you lazy. Amen. It will awake you. உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணாத, உங்களை எழுப்பும். Praise the Lord. Hallelujah. சதமோர் ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. ஆமாம், பேட்ரிக் ஜோஷுவானே அன்னைக்கு பாஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான மனிதர். அவரை பார்த்தா நம்மளுக்கே உதவி செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு ஆள். ஆனால் அவர் முழங்கால் போட்டு எங்கே இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஜாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஹலோ, எங்கே ஜாம் பண்ணுறாரு? பின்னாடி கூட்டத்துக்கு கடைசியில் வந்து உட்காந்துருப்பார். அப்பா யாரும் தெரியல, ஒரு தாத்தா வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். பக்கத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவார். ஸ்டேஜில் போய் மெதுவாக பேசுவார். ஆனால் அவர் செய்து முடித்த ஊழியம் இருக்குதே, அவர் எழுப்புன அந்த ஜெப இயக்கம், எஃப்எம்பிபியின் மூலமாக அவர் செய்த பெரிய லீடர்ஷிப், எழுப்பின மிஷினரிகள் ஏராளம் ஏராளம். மாபெரும் தலைவர், மாபெரும் தலைவர். எப்படி தெரியுமா? இந்த ஜெபத்தினால் ஆண்டவர் அவரை எழுப்பினார். அப்படி ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபம் தேவை. வளர்ச்சி, பெருக்கம், முன்னேற்றம், ஃபியூச்சர் எதிர்பார்ப்புகள், இது எல்லாம் பேச்சிலையும் நாவலையும் இருந்து முடிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் செயல் திட்டமாய் மாற வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்கள் கையில தான் இந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனா மாறினான் அந்த சவுல். ஜெபிச்சான். ஜெபம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபம் இன்றைக்கு உருக்கமாய் ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சில காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுடைய கண்களை தேவன் திறந்தார். கண்களை தேவன் திறந்தார். மாமிச கண்களை அல்ல, அவனுடைய இருதய கண்ணை ஆண்டவர் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கும் போது என்ன கண்ணு திறக்குது? ஆவிக்குரிய கண். என்ன கண்ணு திறக்குது? ஆமா. இல்லை அப்படின்னா இந்த மாமிச கண் அப்படியே இப்படி நிற்கும். எதையாவது ஒன்றை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே உருட்டி உருட்டி பார்க்கும்.
அப்பா அம்மாருக்கு ஏதாவது பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கொடுத்தாங்கன்னா சில பிள்ளைகள் பாருங்க, எது பெருசாக இருக்குது எது சின்னதாக இருக்குது. அதே போல் அப்படியே உருட்டி உருட்டி பார்க்கும் உலகத்தில், எனக்கு எது பிரியம், என் பிள்ளைக்கு எது பிரியம், என் பேரனுக்கு எது பிரியம், இப்படி இந்த உலகத்துக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு அலையிறது. ஆனால் ஆவியின் கண் திறக்கப்படும் போது, ஆவியின் கண், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சதமா சொல்லுங்க, என்ன கண்ணு? ஆவியின் கண் திறக்கப்படும் போது அவன் ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சான். தேவன் பார்க்கிற வண்ணமாய் அவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தினுடைய இச்சை, இது எல்லாம் பிசாசினால் உண்டானது. வேதத்தில் வாழ்கிற இச்சையும் அதனுடைய ஆசையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப கண்ணுடைய பார்வை கூட மாறணும். அல்லேலூயா. என் கண்ணு இச்சையா இருந்துச்சு முன்னாடி, இப்ப எப்படி இருக்குது? பிரகாசமா இருக்குது. கண்ணு தான் உங்களுடைய சரீரத்தினுடைய வாசலா இருக்குது. கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா உங்க சரீரம் முழுவதும் நல்லா இருக்கும். கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளடைந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, அவனுடைய கண்ணை தேவன் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வாசிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை அவன் கண்டானா. தரிசனம், ஆமென். தரிசனம், தரிசனத்தை அவன் கண்டான். பட்டணத்தை குறித்த தரிசனம் அவனுக்கு உண்டானது. தேசத்தை குறித்த தரிசனம் உண்டானது. ஆமென். ஒரு சகோதரர் மனோகரன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன், அவர் பெரிய ஒரு பணம், முதல்ல கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்தவர். ஆனால் ஒரே நேரத்தில் 10 கோடி ரூபாய் கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டார். அவர் சொன்னார் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, என்னை இந்த கடனில் இருந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க, இந்த மால்டோ பிள்ளைகள் படிப்புக்காக என்னுடைய சொத்தை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த அண்ணன் இருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் கடன். அவர் சொன்னது, ஆண்டவரே, மால்டோவுக்கு விசிட்டிங் வந்திருந்தார். இந்த மால்டோ மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பள்ளிக்கூடம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்புனதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இப்போ அவர் தான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறார், பயங்கர பெருசு. ஆமென். அவர் சொன்னார், கடன்ல இருக்கும்போது, கடவுளே, இந்த கடன் மாத்திரம் எனக்கு போயிடுச்சுன்னா என்னுடைய உழைப்பு முழுவதையும் இந்த மால்டோ பிள்ளைகள் படிப்புக்காக நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியம். இந்த தாம்பரத்தில் மெயினான ஒரு குப்பை கொட்டுற இடம், அது இவருடைய இடம் தான். குப்பைக்காடாக இருந்தது. ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அது குப்பை மேடாய் போயிடுச்சு. ஆமென். அதுக்கு பக்கத்தில் தாம்பரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு கொண்டு அங்கே கட்டினாங்க. இப்பொழுது ஐடி நிறுவனம் வெளிநாட்டில் இருந்து, அமெரிக்காவிலிருந்து அவருக்கு கால் பண்ணி, எங்களுக்கு அந்த லேண்ட் தேவை, எத்தனை ரூபாய்ன்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார் 10 கோடி ரூபாய். இவர் கணக்கும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, எனக்கு 10 கோடி ரூபாய் இப்போ தேவை, 10 கோடி என்று அடித்தார். அவர்கள் 10 கோடியை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொண்டார்கள். இவருடைய கடனும் செட்டில் ஆச்சு. இன்றைக்கு அவர் மாத்திரம் மாசம் 100 மிஷினரிகளை அவர் தாங்குகிறார். 100 மிஷினரி. அவங்க குடும்பத்தின் சார்பில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மதிப்பு மாத்திரம் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். பயங்கரமான ஸ்ட்ரக்சரில் அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சேப்பல் அவங்க குடும்பத்திலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. தரிசனம், தரிசனம். இன்னைக்கு நம்ம தரிசனம் எல்லாம் நம்ம குடும்பம் தான் தரிசனமாக இருக்குது. என் பிள்ளை தான் தரிசனம், என் மகன் தான் தரிசனம், நானும் என்னுடைய சந்ததியும் தான் தரிசனம். இந்த தரிசனத்திற்காக தேவன் நம்மளை ரட்சிக்கவில்லை. உங்களை குறித்து மாபெரும் தரிசனத்தை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். தரிசனம், தரிசனம். அவன் தரிசனம் கண்டான், அவன் தரிசித்தான். ரோம் பட்டணத்தை அவன் தரிசித்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தில், இந்த எருசலேமில் என்னை குறித்து நீ எப்படி பேசினாயோ அதே போல் ரோம் பட்டணத்திலும் நீ என்னை குறித்து பேச வேண்டும். அவனுடைய தரிசனம். கஷ்டப்பட்டு கைதியாய் கப்பல் ஏறி போகிறான். போகின்ற வழியில் எத்தனையோ இடைஞ்சல்கள்.
ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்து கடைசியில் ரோம் பட்டணத்தில் ஆண்டவருடைய மகத்துவத்தை அவன் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் உண்டாகட்டும். தரிசனம், அந்த வெளிச்சம் வரும்போது தரிசனம் வரும். வெளிச்சம் வரும்பொழுது உங்களுடைய பார்வை வெளியே போகும். வெளிச்சம் வரும்பொழுது நீங்கள் ஒரு பட்டணத்தை குறித்து உள்ள தரிசனத்தை பெறுகிறீர்கள். வெளிச்சம், வெளிச்சம். ஆமென். தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். 6வதாய் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது சீஷர்களுடைய ஐக்கியத்தை அவன் பெற்றான். சபையினுடைய ஐக்கியம் முக்கியம். என்றோ ஒரு நாள் வருவது அல்ல. சபையிலே நாம் எப்பொழுதும் ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். சபையின் ஐக்கியம் மிக முக்கியம், மிக முக்கியம். ஊழியருடைய ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம், ஜெப ஐக்கியம், ஆமென், ஊழியத்தில் இருக்கிற ஐக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் வெளிச்சத்தை பெற்ற சவுல், ஆமென், சீஷர்களோடு அவன் இணைந்து கொண்டான். நாம் எத்தனை முறை நாம் ஐக்கியம் கொள்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் உண்மையா இருக்கிறதா? ஆமென். ஐக்கியத்தில் நாம் வளர்கிறோமா, பெறுகிறோமா? ஐக்கியம், அவன் ஐக்கியத்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் சற்றும் தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே அவன் பிரசங்கம் பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கியா மாறிவிட்டான். சொல்லுங்க, எதுவா மாறிட்டான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க நானும் பிரசங்கியாரா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஓ, பிரசங்கம் பண்ணா இங்க கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண அதுதான் பிரசங்கம் நினைக்காதீங்க. உங்க வீட்டில இருந்து உங்க வீட்டுக்கு வர 4 பேருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணினாலும் அதான் என்னது? அவன் தாமதமின்றி பண்ணினானா? உடனடியாய் வெளிச்சம் அவனை சந்தித்த உடனே அவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். பிரசங்கிக்க வைராக்கியமா, தைரியமா. ஆமென். சென்னையில் இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா, அந்த அம்மாவை பார்த்தா அந்த தெருவே அதிருது. ஏன் அப்படின்னா, இந்த அம்மா பாருங்க 10 வார்த்தை பேசினாங்கன்னா அதுல 8 வார்த்தை இயேசுவை குறித்து தான் இருக்குது. நீ என்ன சபைக்கு வரல? போற வழியிலேயே அந்த அம்மா 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. நீ நேற்று சபைக்கு வரல? ஐயோ அம்மா ரொம்ப வேலையாகி போயிடுச்சு. அடுத்து பார்த்து அந்த தெருவே அதிருது. ஆமென். அந்த அம்மாவுக்கு பேரு தீவிரவாதியா. என்ன தீவிரவாதினா குண்டு போடுற தீவிரவாதி இல்ல, இயேசுவுக்காக தீவிரவாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சற்றும் தாமதிக்காமல். ஆமா, ஆண்டவருடைய சித்தம் வரட்டும். இயேசுவை குறித்து சொல்றதுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறது. ஆமா. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் போடுறது அதுக்கு தேவ சித்தம்லாம் கிடையாது. அது லைன்ல நின்று முதலா வாங்கிட்டு வந்துடுறது. ஆனா சபையில ஒரு காரியம் பண்ணணும் அல்லது ஊழியத்துக்கு ஒரு காரியம் பண்ணணும். ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா ஆமென், ஜெபம் பண்ணி, ஆமென், தேவ சித்தத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. ஆமென். சற்றும் தாமதிக்காமல் அவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் 10வது வசனத்தில் அவருடைய நாமத்திற்காக உபத்திரவப்படுவதற்காக தன்னை அர்ப்பணித்தான். உபத்திரவப்படுவதற்கு. வெளிச்சம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அவன் இயேசுவுக்காய் பாடுபடவும் துன்பம் அனுபவிக்கவும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏது வந்தாலும் சரி தன்னை அவன் அர்ப்பணிக்கிறான் தேவனுக்காக. ஆமென். ஆசீர்வாதங்களுக்காய் மாத்திரமல்ல, அவர் என்னை ஆசீர்வதித்த பிறகு நான் அவரை தேடுறேன், அப்படி அல்ல. அந்த வெளிச்சத்தினுடைய வல்லமை அது. ஒரு மனிதனை அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் சந்திக்கும் போது அவன் அவருக்காய் பாடுபடவும் உபத்திரவப்படவும் கல்லெறி உண்டு எரியப்படும் அவருக்காய் மறிக்கவும் தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, சவுல ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். அவன் படாத பாடு அல்ல. அவன் சிறைச்சாலையும் அவனுக்கு இன்பமா இருந்தது. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் எந்த சொல்லுவான், அவன் ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தத்துக்காண்டி நீங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அவனை சிலர் அடித்து அவன் சாக வேண்டும் என்று அவனை கீழே தள்ளிவிட்ட போதும் ஆமா உடனடியாக அவன் எழுந்து அடுத்த சில மணி நேரத்திலே அவன் தேவனை அவன் பிரகடனம் பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த தேசத்தை பாருங்க, நம்ம தேசத்தை பாருங்க, இருள் தேசத்தை மூடி இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன், நான் உன்னை எழுப்ப போகிறேன், என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்குள்ள நான் வைக்க போகிறேன். ஆமென். உன்னுடைய வேலை எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேசத்தில் உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதுவரையிலும் காணாத தேவ மகிமை உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறது, உங்களுக்குள் வெளிப்பட போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் நம்மளை விட்டு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அவருடைய வெளிச்சத்தை நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, உங்க வெளிச்சம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் இருளிலே வாழ்ந்தது போதும், நான் மறைந்து மறைந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நான் பயன்படாதவனா இருந்தது போதும் ஆண்டவரே, பயன்படாதவளா இருந்தது போதும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வெளிச்சம் என்னை சந்திக்கட்டும், உம்முடைய வெளிச்சம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இந்த நாளில் உங்களை பிரகாசிப்பதாக, உங்களை பிரகாசிப்பதாக. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னீரே, இயேசுவினுடைய வார்த்தை பொழுது கடந்து வருவதாக. வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் நீங்கட்டும், இருள் நீங்கட்டும். தகப்பனே, நாங்கள் உம்மிடத்திலே கதறுகிறோம் ஐயா. எனக்கு உம்முடைய வெளிச்சம் தேவை, எங்கள் தேசத்துக்கு உம்முடைய வெளிச்சம் தேவை, எங்கள் கிராமத்திற்கு உம்முடைய வெளிச்சம் தேவை, எங்களுடைய குடும்பத்திற்கு உம்முடைய வெளிச்சம் தேவை. என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை உயிரடைய செய்யும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பித்தனை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழு மனதோடு, முழு மனதோடு ஆமென் ஆண்டவரை நோக்கி நம்ம மன்றாடுவோம், கர்த்தரை நோக்கி நம்ம மன்றாடுவோம். இரண்டு கரங்களையும் உயர்த்தி பரலோக நம்மளை பார்க்கட்டும், பரலோக நம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய வெளிச்சம் என்னிலே உண்டாகட்டும். அப்பா, எங்களை உயிர்ப்பீங்க, அப்பா எங்களை உயிர்ப்பீங்க. இந்த பட்டணத்தில் ஒரு வெளிச்சம் வேணும் ஆண்டவரே. ஆமென். இந்த பகுதியில் ஒரு வெளிச்சம் வேண்டும், இந்த சீர்காழியில் ஒரு வெளிச்சம் வேணும் ஆண்டவரே. பிரகாசிக்க பண்ணுங்க உம்முடைய வெளிச்சம், உம்முடைய முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் தேசத்தின் மேலே விழுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒழுங்கினங்கள் மாறட்டும் ஐயா. எனக்குள்ள இருக்கிற ஒழுங்கினம் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற ஆமென் வறுமை மாறட்டும். இந்த நாளிலே ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, என்னை எழுப்புங்க, 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 என்னை எழுப்புங்க, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆமென். உமது முகத்தில் இருக்கிற அந்த ஒளியினால என்னை இப்பொழுது எழுப்புங்க ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah.